உலகத்திலேயே ஒன்ன மாதிரி ஒரு புழுகாண்டிய பார்த்ததே இல்ல தல. டிராகன்னா ஒருத்தன் தான், அது நீ தான். அச்சு உரி அசால்ட்டா நான்லாம் உன் கால் தூசிக்கு சமம் தல, கொஞ்சம் கூட நக்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது போகும். ஸோ அந்த டைலாக் மறக்கவே முடியாது எனக்கு. அது இல்லாமல் அந்த ஓப்பனிங்கில் ஒன்று நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே பயங்கர டேக் ஒன்று, அது வந்து எப்படின்னா சர்க்குன்னு வந்துடுவேன், சரிக்கு வந்து நின்றுட்டு மை தலைவா, மை குருநாதா, மை இன்ஸ்பிரேஷன், கடவுளே, டிராகனு, நீதானா அப்படின்னா அவர் உடனே ஏய் யாரா நீ அப்படின்னு கேட்டார். என்ன தலை இப்படி சிரிக்கிற, ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு ஒரு காலேஜே உன்னை கழுவி ஊற்றினப்போ பிரின்சிபல் முன்னாடி என் கண்ணுக்கு நீ மட்டும் கெத்தா தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி இந்த காலேஜே பேசினா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் இயரில் நீ என்னெல்லாம் பண்ணுறதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் இயரில் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு கூட்டிடுறாங்கன்னா முன்னாடி ஃபார்ம் ஆகி நிற்கிறேன். ஆனால் 2 விஷயத்தில் என்னோட நீ வெயிட் தலை. ஒன்று, நீ ஒரே பொண்ணை லவ் பண்ணி அவ கூட மட்டும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஃப்ளர்டேஷன்ஷிப், எக்ஸ்சேஞ்சிப், பல பொண்ணுங்களோட பல ஷிப்ல இருந்து. ஏன்னா எந்த பொண்ணு எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்கல. 2, நீ 48 அரியர், நான் எவ்வளோ முக்கியம் 9 தாண்ட முடியல. எப்படி தலை 48 அரியர் வச்ச லெஜெண்ட் தலை நீ, அவ்வளோதான். ஆக்சுவலி சோஷியல் மீடியா சென்சேஷனா இருந்தீங்க, இப்போ மூவில என்ட்ரி கொடுத்து அதுலயும் பயங்கர ஹிட் ஆகி இவ்வளோ லவ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தட்ஸ் a biggest thing. வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். சித்து அண்ணா வந்து சில பல காரணங்களால் வர முடியல. இப்போ வந்து அவங்க வேற ஒரு ஷூட்டில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் நீ போயிட்டு வா தம்பின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. பிஹைண்ட் நூட்ஸ்லேருந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி பிஹைண்ட் நூட்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமஸ் ஹானரிங் கிரியேட்டிவ் எக்ஸலன்ஸ் டைட்டில் ஸ்பான்சர் MCR பியூர் காட்டன் கிளப் நடத்துகிற அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோன்னே நான் ஃபஸ்ட்டு சாரி ராங் நம்பர், நீங்கள் வேறு யாருக்கோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் தானே அர்ஷத் கான்? ஆமாம். நீங்கள் தானே குட்டி டிராகன்? இல்லை சத்தியமாக உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நடந்தது எப்போன்னா, அப்போ நான் உடனே எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரிம்மா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு. எந்த படத்துக்கு அப்படின்னா, நான் என்ன 450 படமாக அவன் நடிச்சிருக்கேன், நடித்தது ஒரே படம் டிராகன். அந்த படத்துக்கு ஏன் வெயிட் அதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருக்காரு, அதுவும் அவங்களுக்கே தெரியும். ஸோ சொல்கிறேன் இந்த மாதிரி டிராகன் அப்படி அதுக்காக தான்மா அப்படின்றேன். சரி போயிட்டு வா அப்படின்னாங்க. அப்புறம் சரி ஏதாவது நல்ல ட்ரெஸ் போடலான்னு பீரோ திறந்தா ஃபுல்லாக ட்ரௌசரு ட்ராயராக இருக்குது. அதுலேருந்து எதை எடுக்கிறது? அப்போ தான் இவங்ககிட்ட கேட்டேன், சரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னோடனே நல்லா குரூமாக வாடா அப்படின்னாங்க. சரி ஏதோ நல்ல வார்த்தை தான் சொல்கிறாரு, அந்த மாதிரி ரெடியாகி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு தேடெல்லாம் போய் தான் இந்த மாதிரி வந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் இல்லை, நானே என்னை இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஸோ இந்த இடத்துல இப்படி நிற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களுடைய அன்பு தான் பெரிய பெரிய காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படி சொல்கிறது, என்னை வந்து எனக்கு இதெல்லாம் வரும், இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணார் எங்கள் காலேஜில் இருக்கும்போது, RJ விக்னேஷ்காந்த். ஸோ உங்கள் நிறைய பேருக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அவர் மூலியமாக தான் அதுக்கப்புறம் நான் பிளாக் ஷீப் வந்தேன். அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் வந்த பிறகு இவன் மட்டும் ஒரு மாதிரி தனியாக திரியிறானே, இவனை தூக்கி நம்ம அட்டியில் போடுவோன்னு சித்து அண்ணன் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட சேர்ந்து அப்படியே பயணம் பண்ணுது. ஸோ நன்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு சொல்லணும், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.